சமாதானமா வந்து பேச வந்தா உடனே எங்களை இலக்காரமா நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல அத்தாச்சி. கடைசியா நீங்க தான் அடிச்சிருக்கீங்க. இப்போ நாங்க பதிலடி கொடுக்கற இடத்துல இருக்கோம். இப்ப வந்து சமாதானம் பேசுனீங்கன்னா அதுவும் நம்ம 4 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டா அது நல்லா இருக்காது அத்தாச்சி. நீங்களா நாங்களான மோதி பாத்துருக்கோம். ஓஹோ சவாலா? எப்படி ஜெயிக்கிறீங்கன்னு நானும் சவால் தான் அத்தாச்சி. நான் அப்பவே சொல்லல இவங்க கிட்ட எல்லாம் சமாதானமா பேச வேண்டாம். நீ தான் தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டு இருக்க. மாமா போல அவங்க கிடக்குறாங்க. அவங்க கிட்ட சமாதானம் ஆக போறது இல்ல. கட போங்க. அப்படியே சமாதானம் ஆயிட்டா என்னமா இது என்ன சமாதானம் வந்து பேசுறாங்க? அதான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். எப்படி வந்த தாமரைக்கு நல்ல விதமா கல்யாணத்தை முடிக்கிறான்னு நானும் பாக்குறேன். ஊர் முழுக்க சாரி தமிழ் சொல்லி பேர வச்சோம்ல அத பத்தி தான் ஊரு முழுக்க பயங்கரமா பேசிருக்காங்க. டிவி குடிக்கலாம்னு போனேன். யார் அந்த தமிழ் சொல்லி யார்கிட்ட சாரி கேக்குறாங்க? புது சீரியல் பேரை என்ன போட்டு நினைச்சு ஒரே பரபரப்பா பேசிருக்காங்கப்பா. அப்படியே பாத்துட்டு இருந்துட்டு பேசாம நான் அப்படியே ஓடி ஆட்டனப்பா. அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச டிஎஸ்பி ஒருத்தர் போன் பண்ணாருப்பா. நீங்க தான் அந்த பேரை வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்குறீங்கன்னு கேட்டாரு. என்ன விஷயம் கேட்டாரு? ஒண்ணுமில்ல சார், வச்சு ஒரு குடும்ப விஷயம் சார். நான் எடுத்துரும் சார் சொன்னேன். நான் சாரி கேட்டு வச்சுட்டாரப்பா. மாப்பிள்ள ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். பிரிண்ட் போடுறதுக்கு தறிக்கு போனல அங்க நீ போனதுக்கு அப்புறம் அதே மாதிரி புடவை இன்னொன்னு இருந்திருக்கும் போல இருக்கு. அத அங்க இருக்க பொம்மைக்கு மாட்டி விட்டாங்க போல இருக்கு. அங்க வரவங்க போறீங்களா அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இவன் அதை சமாதானம் பண்ணி சொல்லிருக்கான். ஏன் முன்னாடி கூட இந்த மாதிரி வாங்கி கொடுக்குன்னு சொல்லி ஒரு 4-5 பேர் ஆர்டர் கொடுத்து போயிருக்காங்களா மாப்பிள்ள. மதுரையில ஒரு கடையில இருந்து 100 சேலை பிரிண்ட் போட்டு கொடுங்க. இந்த பொங்கலுக்கு இதுதான் ஸ்பெஷல்னு இந்த பொங்கல் வியாபாரத்துல இந்த சமாதான சேலை தான் பெருசா வியாபாரம் சொல்லி வாங்கிட்டு போயிருக்காங்க மாப்பிள்ள. நாம ஏதோ வீட்டுல உட்காந்து ஓ கொண்டாடி சமாதானப்படுத்த யோசிச்சோம்னா அது எங்க எப்படி போய் பாத்தியா மாப்பிள்ள. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் மாமா? என் அப்பா மனசுதான் மாறவே இல்லையே. அவ இன்னும் பிடிவாதமா தான் இருக்கா. இப்படிதான் விடா